அண்மை செய்தி டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக சம்பவ இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறிய பின் தற்போது சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகை தந்திருக்கிறார். தற்போது ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து 13 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று மருத்துவமனையில் சந்தித்த பின் தற்போது சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சம்பவ இடத்திற்கு ஆய்வுக்கு வந்திருக்கார். அங்க என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவி வருது? டெல்லி கார் வெடிப்பு நிகழ்ந்த இடமான செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய சுபாஷ் மார்க் சந்திப்பு சிக்னல்ல தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த அந்த இடத்தில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக வந்து இந்த சம்பவம் நடைபெற்றது எப்படி என அங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட விசாரணை குழு அதிகாரிகள் மத்திய உள்துறை அமித்ஷாவிடம் எடுத்துரைத்து வருகிறார். குறிப்பாக அந்த வாகனம் எந்த வழியாக வந்தது, அந்த வாகனத்துக்கு பின்னால் நின்றிருந்த வாகனங்கள் என்ன, உயிரிழப்பு 13ஆக அதிகரிக்கக்கூடிய நிலையில மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்த அந்த இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் அந்த சம்பவம் நடைபெற்ற போது என்னென்ன நிகழ்ந்தது உள்ளிட்ட விவரங்களை நேரடியாக அவருக்கு எடுத்துரைத்து வருகிறார். குறிப்பாக இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகாக மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார். அனைத்து கோணங்களிலுமே விசாரணை நடைபெறும், என்ஐஏ என்எஸ்ஏ உள்ளிட்டவை விசாரணை தொடங்கி இருக்கிறது. சிசிடிவிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரவர்களை சென்று சந்திப்பதாகவும் அதற்கு பிறகாக சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு செல்ல இருப்பதாகவும் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் முன்னதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை அளித்த பிறகாக இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்திற்கு தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக சென்று அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, வாகனம் எங்கே நின்றது, வாகனத்தை சுற்றி இருந்தக்கூடிய வாகனங்கள் என்ன, சம்பவத்திற்கு பிறகாக அந்த இடம் எப்படி காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது, அந்த இடத்தில் என்னென்ன தடயங்கள் சேகரிக்கப்பட்டது, என்னென்ன விஷயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையுமே உயர்மட்ட விசாரணை குழு அதிகாரிகள் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களிடம் எடுத்துரைக்கிறார்கள். காவல்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, விசாரணை குழு என்ஐஏ சார்பாக என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது உள்ளிட்ட விவரங்களையுமே அந்த இடத்தில் அங்கு இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அமித்ஷாவிடம் விளக்கி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த சம்பவத்துக்கு பிறகாகவே டெல்லி காவல் ஆணையர் சந்தித்து தொடர்பு கொண்டு பேசியதாக அவர் தெரிவித்த நிலையில சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்தில் தற்பொழுது அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். சம்பவத்துக்கு பிறகாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், சம்பவம் நிகழ்ந்த போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அந்த கார்ல எத்தனை பேர் பயணம் செய்தார்கள், அது எந்த வகையான கார்கள், அது எது போன்ற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடும் உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலுமே கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படைகள், ஆதாரங்கள், அந்த இடத்துல சேகரிக்கப்பட்ட தடயங்கள் உள்ளிட்ட அனைத்தையுமே அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை சந்தித்ததற்கு பிறகாக சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அவர் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல தற்பொழுது என்னென்ன நடந்தது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையுமே அங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அவருக்கு விளக்கி வருகிறார்கள். இதற்கு பிறகாக அடுத்த கட்டமாக இது போன்ற விசாரணை, அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எதை நோக்கி செல்லும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்குமே தற்பொழுது அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டதற்கு பிறகாக மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அனைத்து கோணங்களிலுமே விசாரணை மேற்கொள்ளப்படும் என அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். முன்னதாக இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்தித்த நிலையில தற்பொழுது இந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த சுபாஷ் மார்க் சந்திப்பு சிக்னல்ல அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சம்பவத்துக்கு பிறகாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், சம்பவத்தின் போது கிடைக்கப்பட்ட தடயங்கள் உள்ளிட்ட ஆதாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவருக்கு விளக்கி வருகிறார்கள்.